வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நம்மளுடைய உடலும் மனமும் எப்போதும் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இரத்த சோகை இருக்கிறவங்க எப்போதுமே ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க, மூட் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு வேலையுமே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆர்வமாக அவங்களால பார்க்க முடியாது. காலையில் எழும்பி ஒரு 5 மணிக்கு எழும்பி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். மறுபடியும் ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டயர்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கொட்டாவி அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. எப்போதும் தூங்கணுங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இது பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைகள் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைவு. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரிவிகித அளவில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக அவங்க தப்பிக்கலாம். இதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான மருந்து. உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சிலருடைய உடல் சூடாக இருக்கலாம் அதிகமாக, சிலருடைய உடல் அதிக குளிர்ச்சி நிறைந்த உடலாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான டிப்ஸ் நான் சொல்லுவேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சுரைக்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுரைக்காயில் உங்களுக்கு குறைவான அளவு தான் உங்களுக்கு கொழுப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றில் உங்களுக்கு தொப்பை இருந்தாலும் அதை குறைப்பதற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உடல் எடை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான லிங்க் எல்லாம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது கூடவே நம்ம கேரட் இதை சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கிடைக்கும். இரத்த சோகையை ரொம்பவே சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டை வச்சு நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 2 கேரட் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னா, கேரட் 200 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நபருக்கு நான் சொல்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது 2 பங்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த சுரைக்காய் நீங்கள் 1 பங்கு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற விதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அவ்வளோதான், நம்மளோட இந்த கேரட் சுரைக்காயோட ஜூஸ் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. தினமும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும். வெறும் வயிற்றில் நம்ம இதை குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் நீங்கள் குடிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது, எந்த சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. ரொம்பவே இரும்பு சத்து இதில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும். எப்போதுமே நீங்கள் ஒரு இளமையாக சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அப்படி இல்லை, சுரைக்காய் இல்லாமல் நீங்கள் தனியாக கேரட் மட்டுமே கூட நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 வயது முடிந்த குழந்தைகள்லேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அப்போ 5 வயது குழந்தைகள் 6 வயது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 100 ml வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பெரியவங்க நீங்கள் 200 ml 250 ml வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த எள்ளு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளில் உங்களுக்கு நிறையவே இரும்பு சத்து உங்களுக்கு இருக்குது. அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகளே உங்களுக்கு இருக்காது. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த இரும்பு சத்து குறைபாட்டின் காரணமாக தான் இந்த மாதிரியான இரத்த சோகையை உங்களுக்கு வருது. ஹீமோக்ளோபின் பொதுவாகவே எதுக்கு உங்களுக்கு பயன்படும்? அதனால் இந்த கருப்பு எள்ளை நீங்கள் எடுத்துக்கோங்க.
கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இப்போ இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தண்ணீரில் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க. இந்த எள்ளை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வெளுதாக நீங்கள் அரைச்சி அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நீங்கள் குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இரத்த சோகை அப்படிங்கிறதே உங்களுக்கு வராது. நல்லாவே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் காலையில் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் நீங்கள் இதை எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் அப்படி இல்லைனா 48 நாட்கள் வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர்னால் ரொம்ப கெட்டியான தயிராக நீங்கள் எடுக்க வேண்டாம். கெட்டியாக தயிராக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மோர் மாதிரி நீங்கள் ஆக்கக்கூடாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட முழு மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பொடியாக நீங்கள் எடுக்கதா இருந்தால் பொடியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். 200 ml தயிருக்கு இந்த அளவு ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜூஸாக நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 mlலேருந்து 3 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறமா மதியம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக எடுங்க. இரவு நேரத்தில் உங்களுக்கு வேண்டாம். காலையில் வெறும் வயிறு, அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக. இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு ரொம்பவே அதிகப்படுத்தும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல மருந்துன்னு தான் நம்ம சொல்லணும். தயிர் அப்படின்னு சொல்லும்போது எருமை மாட்டு தயிர் கிடையாது, பசு மாட்டு தயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த நெல்லிக்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம். மலை நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெல்லிக்காயில் உங்களுக்கு இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக போராடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த இரத்த சோகையை சரி பண்ணுவதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இதை இப்போது நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போது ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம இப்போது ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது தேன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் நம்ம இதை வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இளமையாகவும் இருக்கலாம், நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த இரத்த சோகை அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் தங்கி படிக்கிற உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காயை தேனில் ஊற போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வற்றல் மாதிரி நீங்கள் செஞ்சு கூட கொடுத்தீங்க அப்படின்னா அதை பவுட்ரு பண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான நேரம் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி கூட அவங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த தக்காளி பழம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பழத்தில் நிறையவே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. இதில் விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. அதுக்கப்புறமா இரும்பு சத்து உங்களுக்கு இருக்குது, கால்சியம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம். குழந்தைகள் எப்படி நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கலாம். பெரியவங்க நீங்கள் இதை சாப்பிட்றதா இருந்தால் வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் இதை சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் தினமும் ஒரு சின்ன தக்காளி பழம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க.
ஆனால் இந்த தக்காளி பழம் கொடுக்குறப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த இருக்கிற இந்த சென்டர் போர்ஷனையும் நீங்கள் எடுத்துருங்க. தோலையும் நீங்கள் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையும் நீங்கள் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றதுக்காக கொடுங்க. குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்க இருந்தாலும் சரி தான், இந்த 3ஐயும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. தோலை எடுத்துடணும், உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும், இந்த சென்டரில் இந்த போர்ஷனையும் நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஜூஸ் பண்ணி இது கூட கொஞ்சமாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேனும் சேர்த்து நீங்கள் குடிக்க கொடுங்க. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக எடுத்துக்கலாம். எப்போ வேணால் எடுத்துக்கலாம். காலையில் அப்படி இல்லை மதியம், அப்படி இல்லைனா சாயங்கால வேளைகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.